Hello viewers, wish you a happy new year 2026. ஸோ நியூ இயர்னாலே என்ன ரெசல்யூஷன்ஸ் தான். இந்த வருஷம் நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப அமோகமாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஸோ பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பிளான் பண்ணலைன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் தான் ஒரே ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணுறது கூட இந்த வீடியோ இன்றைக்கும் பண்ணலாம், நான் நாளைக்கும் பண்ணலாம், இல்லை நாளைக்கும் பண்ணலாம். எப்போ அப்படின்னா நான் பிளான் பண்ணலைன்னா அதை நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிவிடுவேன். ஸோ பிளானிங் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், நிறைய பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்ப்போம். நான் நிறைய பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்ப்பேன். ஒரு யூடியூப் வீடியோ பண்ணணும்னா கூட ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஹேரை எல்லாம் வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, இவ்வளோ விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன். அப்புறம் ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கணும்னு நினைப்பேன். இதிலே வந்து டைம் போய்டும். ஸோ ப்ராப்பராக பண்ண முடியாது. அதனால் அந்த வீடியோ பண்ணாமே போயிடுவேன். ஸோ பர்ஃபெக்ஷனிசம் வந்து தேவையே இல்லை. ஏன்னா ப்ரோக்ரஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் பர்ஃபெக்ஷனிசம். ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள், விச் இஸ் ஆல் அபவுட் கண்டினியூட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டாக இருப்போம். நம்ம அன்ஆர்கனைஸ்டாக இருந்தோம்னாலே ஒரு விஷயத்த சரியாக நம்ம செய்ய முடியாது. நம்மளை சுற்றி எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம அந்த வேலையை செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, டூயிங் மோர் திங்ஸு. ஏன்னா நான் இதையும் பண்ணுவேன், அதையும் பண்ணுவேன், நான் இப்படியும் பண்ணுவேன், நான் அப்படியும் பண்ணுவேன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எஸ்பெஷலி நான் அப்படி தான். என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும், என்னால் வீடியோ எடுக்க முடியும், என்னால் சாஃப்ட்வேர் பண்ண முடியும், இது மாதிரி பல விஷயம் பண்ண போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம நிறைய விஷயம் பண்ணோம்னா நம்ம எந்த விஷயத்துலையுமே 100% கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் நம்ம சக்ஸஸ் டிலே ஆகி ட்ராக் ஆகி வரவே வராது. ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிள் ரிசோர்ஸ் அண்ட் டெட்லைன். ஸோ அவைலபிள் ரிசோர்ஸ்னால் என்ன? இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா எனக்கு வந்து கேமரா வேணும், பேக்ரவுண்ட் வேணும், லைட்டிங் வேணும், ஸ்கிரிப்ட் வேணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கிறது தான் வந்து ரிசோர்ஸஸோட இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளை சுற்றி நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போடாமல் உடனே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெட்லைன் ஒரு இம்பார்ட்டன்ட். எந்த விஷயத்துக்கும் நம்ம ஒரு டெட்லைன் வைக்கணும். டெட்லைன் வைக்கலன்னா அந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். டெட்லைன் வச்சு நம்ம அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியலனா கூட என்ன ஒரு பெஸ்ட் பாசிபிள் விஷயம் அப்படின்னா ஒரு எஃபர்ட்டாச்சும் நம்ம போடுவோம். அந்த எஃபர்ட் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் தரும். அந்த 5 விஷயத்தை திருப்பி சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளானிங். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனிசம். தேர்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. ஃபோர்த் விஷயம் பார்த்திங்கன்னா டூ லெஸ். ஃபிஃப்த் விஷயம் த டெட்லைன் அண்ட் ரிக்வயர்ட் ரிசோர்ஸை வந்து வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க.